கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த டிசம்பர் மாதத்திற்கென்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். கர்த்தருடைய தூதனாகிய காபிரியேல் கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தையை மரியாளுக்கு சொல்லி, அவள் கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். உடனே மரியாள் அது எப்படி ஆகும் என்று கேட்டாள். அதற்கு காபிரியேல் தூதன் பல காரியங்களை சொல்லிவிட்டு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் இது உங்களால் முடியாதது மற்றும் உங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டது என்று நீங்கள் நினைக்கிற காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா? ஆண்டவர் அவரால் எல்லாம் முடியும் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேவனையும் அவருடைய கிரியைகளையும் விசுவாசித்தால் அது இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை விசுவாசிப்பீர்களானால் சாத்தியமில்லாத காரியங்களையும் அவர் சாத்தியமாக்குவார். பிரியமானவர்களே, நீங்கள் சொந்த வீட்டிற்காக அல்லது சொந்த வாகனத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனவும் அதை உங்களுக்கு முடித்து காட்டுவார். உடனடியாக சுகமளிக்கிற ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? அது அவரால் முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். சிலர் உங்களுக்கு விரோதமாக தங்கள் கைகளை உயர்த்தி உங்களை தொந்தரவு செய்கிறார்களா? தேவன் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். கடன் தொல்லை உங்களை சூழ்ந்திருக்கிறதா? இதை கிளியர் பண்ண முடியாமல் இருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். ஒன்றுமில்லாமல் இருந்து ஏதோ ஒன்றை உருவாக்கி உங்கள் எல்லா குறைகளையும் நீக்க தேவனால் முடியும். ஆமேன். இந்த மாதம் உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற மாதம். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆகவே தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது சூழ்நிலைகள் அதற்கு எதிரானதாய் காணப்படலாம். ஆனால் அவைகள் உண்மை உள்ளவைகள். தேவன் குறித்த நேரத்தில் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே இந்த மாதத்தில் நிச்சயமாய் நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த மாதம் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அற்புதங்களை நீ நடப்பித்து கொடுக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதுவரை காணாத நன்மைகள் இன்று இந்த மாதத்தின் முதல் நாள் முதல் எங்களை காணச் செய்வீர் என்று நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களால் முடியாதப்பா, ஆனால் உம்மால் கூடும் ஆண்டவரே. எங்களுக்கு குறித்த யாவையும் இந்த மாதத்தில் நிறைவேற்றி கொடுக்கிறதற்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற நாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. இதை ஒரு ஸ்பெஷல் மாதமாய் நீர் எங்களுக்கு மாற்றி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் நீர் எங்களை நடத்துகிற பாதை ஆச்சரியமாயிருக்கும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் எப்படியாவது ஆண்டவரே பல காரியங்களை எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தம் கொடுத்து அவைகளில் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த புது வருஷத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக நீர் எங்களுக்கு அப்படியே செய்து ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.